அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு மே மாதத்தின் 6ஆம் தேதி, சித்திரை மாதத்தின் 23ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை நாளாக இருக்குது. இந்த புதன்கிழமை நாளில் நமக்கு சித்திரை மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி திதியானது அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 5ங்கிற எண்ணெய் 5 முறை வருவதற்கான யோகம் பெறக்கூடிய புதன்கிழமை நாளாகவும் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி புதன்கிழமை புதன் பகவானுக்குரிய நாள். அவருக்குரிய எண்ணெய்னு பார்க்கும்போது 5. அடுத்தது இன்றைக்கி பாருங்கள், தமிழ் தேதி 23, இதனுடைய கூட்டுத்தொகை 5. அடுத்து இது மே மாதங்க, அது 5வது மாதம், இது ஒரு 5. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பஞ்சமி திதி இருக்குது. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5வது திதி, இங்கே ஒரு 5. அடுத்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு இது உரிய ஒரு நாள்னு சொல்லலாம். அவங்களுமே பார்த்திங்கன்னா சப்த கன்னியர்களில் 5வதாக இருக்கக்கூடிய அம்மன் தான். இப்படி ஒரே நம்பர் இன்றைக்கி 5 முறை ரிப்பீட் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு யோகமாக தான் இந்த புதன்கிழமையானது நமக்கு அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த நாளில் முன்னிட்டு அபூர்வ புதன்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5 ரூபாயும் 5 வெந்தயத்தையும் வச்சு செய்கிற மாதிரி அற்புதமான பரிகாரம் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் செய்வதன் மூலமாக 5 கோடிக்கும் அதிபராகக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு உண்டாகும். எந்த ஒரு பூஜையும் வழிபாடு இல்லாத முறை தான் அது, சரிங்களா? அடுத்ததான் இந்த நாளில் கற்பூர வள்ளி இலையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். அதுலேயுமே குறைந்தது 5 கற்பூர வள்ளி இலை கிடச்சிச்சின்னா பயன்படுத்துங்க, இல்லைனா 1 கிடச்சாலும் நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் மேலே சொன்ன 2 வீடியோவோடு சேர்த்து இப்போ நமக்கு சித்திரை மாதத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது, டைமிங் என்ன என்பது குறித்து வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் வீடியோ போட்டிருக்கிறேன். ஒரே ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்றுனீங்கன்னாவே போதும், கோடியாக பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாம். அதனுடைய லிங்க்கை எங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நாளில் நீங்கள் வாராகி அம்மன் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை தினந்தோறுமே சாயந்தரம் நேரத்தில் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய முறையில் ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சிங்க அப்படின்னாவே போதும், உங்களுடைய பலவிதமான கஷ்டங்களும் நீங்கி பணமானது பல்கி பெருகும் அப்படின்னு சொல்லலாம். இது பூஜை அறை சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால தீபம் ஏற்றக்கூடிய முறையை சுத்தபத்தமாக இருக்கிற பெண்கள் தான் செய்யணும். பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடாது, அசைவம் சாப்பிட்றக்கூடாது. இல்லைங்க எங்களுக்கும் பலன் கிடைக்கணும், எங்களுக்கு இதில் ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, தீபம் ஏற்றாத மாதிரி ஒரு பரிகாரமும் இதே பதிவிலே சொல்கிறேன், சரிங்களா? அதனால் ஏதாவது ஒன்று செய்யுங்க, உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை நீங்கள் செய்யுங்க. சரி, எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாலை ஒரு 5 மணிக்கு மேலே, இரவு ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் கூட டைம் எடுத்துகிட்டு இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 5 செம்பருத்தி இலை கிடச்சிச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இன்றைக்கி 5ங்கிற நம்பர் ஹைலைட்டடாக இருக்கிறதுனால 5 இலையை எடுத்துக்கிறது சிறப்பு. இதனால் தண்ணீரில் கழுவிக்கோங்க. கழுவிட்டு இதனுடைய நுனிப்பகுதியில் மஞ்சள் குங்குமமோ சந்தன குங்குமமோ இட்டுக்கோங்க. இப்போ பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு எடுத்து சுத்தம் பண்ணி அந்த தட்டில் பொட்டும் வச்சுட்டு இந்த இலையை வட்ட வடிவில் அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த நுனிப்பகுதியெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி, காம்பு பகுதிகளெல்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி, எப்படி வெற்றிலை தீபம் ஏற்றுவோம் இந்த மாதிரி இதையும் நீங்கள் வட்ட வடிவில் அடுக்கி வச்சுக்கோங்க. 5 முகம் கொண்ட அகல் விளக்கு உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த 5 முகம் கொண்ட அகல் விளக்கை இந்த இலைகளுக்கு நடுவில் வச்சுருங்க. 5 பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 5 திரியும் ஏற்றி வைங்க. எங்கள் வீட்டில் 5 முகம் கொண்ட அகல் விளக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க 5 தனித்தனி அகல் விளக்கு எடுத்து ஒவ்வொரு செம்பருத்தி இலை மேலேயும் ஒவ்வொரு விளக்காக வச்சு தனித்தனி பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபமாக ஏற்றி வைங்க. இந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரே ஒரு 5 ரூபாய் காசு வச்சுருங்க. அடுத்தது ஒரு துளி அளவுக்கு வெந்தயம். இந்த வெந்தயம் புதன் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வெந்தயத்தை நீங்கள் அந்த 5 விளக்கு வச்சுருந்தீங்கன்னா 5லேயும் சும்மா ஒரு 2 வெந்தயத்தை போடுங்க. இல்லைன்னா 5 முகம் கொண்ட அகல் விளக்கு ஏற்றி வச்சுருந்தீங்கும் போது அந்த விளக்குக்குள்ளே அந்த 5 வெந்தயத்தையும் நீங்கள் போட்டுவிடுங்க. இப்போது இந்த தீபச்சோடரை பார்த்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி வாராகி அம்மனை வேண்டி வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை எந்த தெய்வமும் உங்களுக்கு விருப்பமோ அந்த தெய்வத்தை இந்த விளக்கில் நினச்சிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். மொத்தத்தில் இன்றைக்கி 5 சுடரை விட்டு தீபம் எறிகிற மாதிரி நீங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நலம் தரும் அப்படின்னே சொல்லலாம்.
ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது ஓம் தனவசங்கரி போற்றி, ஓம் தனவசங்கரி போற்றி, ஓம் தனவசங்கரி போற்றிங்கிற மந்திரத்தை 27 முறையோ 108 முறையோ வந்துட்டு சொல்லுங்கள். மற்றவங்க அவங்கவுங்க எந்தெந்த தெய்வத்தை கும்பிட்றீங்களோ அவங்களுடைய பெயரையே சொல்லி போற்றி அல்லது நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம். இப்போது இது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் வந்து குறையும் சமயத்தில் நீங்கள் பூவின் காம்பை கொண்டு குளிர வச்சுட்டு இந்த விளக்குக்கு பக்கத்தில் 5 ரூபா காசு வச்ச பாருங்க, அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இதை 1 மாதம் வரைக்கும் செலவு பண்ணாமல் பத்திரமா பார்த்துக்கோங்க. 1 மாதம் கழித்து ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்குன்ட்டு பயன்படுத்திக்கோங்க. செம்பருத்தி இலைக்கு பண ஈர்ப்பு சக்தி வந்து அதிகம். அந்த இலை மேலே தான் நம்ம இந்த 5 ரூபா காசையும் வச்சுருக்குறோம். மேலும் வெந்தய தீபம் ஏற்றின விளக்குக்கு பக்கத்தில் வச்சுருக்குறோம். ஸோ பணம் வந்து நம்மக்கிட்டே காந்தம் போல் ஒட்டிக்கும். வீண் வரி செலவே வந்து ஏற்படாது. அப்படியே செலவானாலும் 2 மடங்கு வேகமாக திரும்பி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை வந்துட்டு செஞ்சுருங்க. இப்போ பூஜை வந்து செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க, ஊருக்கு எங்கேயோ போயிருக்கிறீங்க, அங்கெல்லாம் போய் தீபமெல்லாம் ஏற்றிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதிரி வந்து பரிகாரம் செய்யுங்க. ஒரு செம்பருத்தி இலை வந்து என்கிட்டயா தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதனால் தண்ணியில் வந்து கழுவிக்கோங்க. இதுக்குள்ளார ஒரு 5 ரூபா காசு வைங்க, ஒரு 5 வெந்தயமும் வைங்க. வச்சுட்டு இப்போ இந்த காசும் வெந்தயமும் வெளியில் தெரியாத மாதிரி இந்த இலையை அப்படியே வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க. கட்டிட்டு இப்போ உங்களுடைய இடது உள்ள கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் எல்லாமே சொல்லுங்கள். 4 திசைகள்லேருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்க்கிறேன். என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்கின்றது. அல்ல குறையாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. என்னிடம் செல்வம் நிரம்பி வழிகின்றது. இந்த மாதிரிலாம் அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். சொல்லி முடித்த பிறகு நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, வாய் வழியாக சொன்னதெல்லாம் அப்படி நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள். உண்மையாகவே உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நிறைய இருக்குது. பேங்க்கில் இருக்குது, பர்ஸில் இருக்குது, பீரோவில் இருக்குது. வரவேண்டிய பணமெல்லாம் உங்கள் கைக்கு திரும்ப கிடைக்குது. நீங்கள் ரொம்ப பணக்காரங்களாக இருக்கிறீங்க, பண கஷ்டமே உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள். இது ஒரு சிலருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளுக்கே காசு இல்லை, இவங்க வந்து இமேஜின் பண்ணுங்கிறாங்களே, அதை எப்படி பண்ண முடியும், மனசாட்சி ஊற்றுதே, நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு வந்து தோணும். ஆனால் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நீங்கள் இந்த மாதிரி நினச்சிங்கன்னா தான் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். எப்போதுமே நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தால் பிரபஞ்சம் வந்து இவங்களுக்கு கவலைப்படுறது தான் இஷ்டம் போல் அப்படின்னு நினச்சிட்டு அதேவே தான் திரும்ப கொடுக்கும். இதே வந்து நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு, பணம் சேருது அப்படின்னு பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா அந்த எண்ணெய் அலைகள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்து தரும். கண்டிப்பாக இது ஒரு ப்ராக்டிஸாவோ இல்லை நான் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் செய்கிறீங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நிச்சயம் ஏதாவது ஒரு வெளியில் உங்களுடைய பண கஷ்டம் வந்து நீங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. நம்பிக்கையோடு சொல்லுங்கள், நம்பிக்கையோடு இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இது உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு வச்சுக்கோங்க. 1 மாதம் கழித்து நீங்கள் இந்த காசை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற இந்த இலையும் வெந்தயத்தையும் அப்படியே ஏதாவது மரத்துக்கடியில் வந்துட்டு போட்டு விட்டுருங்க. இப்போ நான் சொன்னதெல்லாமே பார்த்திங்கன்னா சாதாரணமாக தீபம் ஏற்றக்கூடிய முறை தான். என்ன நம்ம வெந்தயம் பயன்படுத்தியிருக்கிறோம். மேலும் இன்றைக்கி இந்த 5ங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு கைமேல் பலன் தரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.